என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. சரிங்களா? என்ன படிக்கணும், எந்த டாபிக் இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாம்ன்றது பார்த்தீங்கன்னா மே ஜூன். ஸோ சாலிடாக வந்து இப்போ மார்ச், ஏப்ரல், மே ஒரு 2.5 மாதம் டைம் இருக்குப்பா. ஸோ 3 மாதமே வச்சுக்கலாம். ஒரு 90 டேஸ் டைம் இருக்குது. ஸோ இந்த 90 டேஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்கணும், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போதுமே ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணணும். அவங்க எந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2024 வரைக்குமே நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். என்னோட அனாலிசிஸ் படி நான் ஆவரேஜாக எல்லா பேட்சோட எஸ்எஸ்சி 2025, 24, 23, 22 இத்தனை வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸை எடுத்து ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ். ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து எதுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம எதை வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் சார்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது 2024 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாப்போ நம்மளோட எஸ்எஸ்சியில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அல்ஜிப்ரா வரும், ட்ரிக்னாமெண்ட்ரி வரும், இது எல்லாமே வரும். பட் 2025ஓட கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கும்போது அதிகமான கொஷின்ஸ் எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த கோனு, சிலிண்டரு, ஸ்கொயரு, சர்க்கிள், அது அப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பார்ட்னர்ஷிப்பு. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸில் இருந்து தான் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2024 எதெல்லாம் ஆவரேஜாக ஒரு டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருந்தாங்க, 2025 எது கேட்டிருக்காங்க, உங்களுக்கு க்ரீன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆன் ஆப்டிடியூட், அட்வான்ஸ் மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் அரித்மெட்டிக் மேக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இது இல்லாமல் நீங்கள் டெய்லி பேசிஸில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வருவோம், ஓகேவா? இப்போ 2025ஓட கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த சிலிண்டர், கோன், அப்புறம் எமிஸ்பியர் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும்ப்பா, ஓகேவா? நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போது நீங்கள் 3 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பியர், ஆலோ ஸ்பியர், சிலிண்டர், ஆலோ சிலிண்டர், கோன், ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். சரிங்க, இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடாயிரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆலோ சிலிண்டரோ, சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் ஒரு சிலிண்டருக்கும் ஆலோ சிலிண்டரும் எடுத்தீங்கன்னா ஃபார்முலாவில் சின்ன சேஞ்ச் தான் இருக்குமே தவிர உட்காந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்காக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்க்கு கொடுங்க. ரெண்டாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் எல்லா மாடல் கொஷின்ஸும் போட பாருங்கள். ஒரு பொருளை வாங்குறது, ஒரு பொருளை விற்கிறது, ஒரு 3-4 பேர்கிட்ட ஒரு பொருளை மாற்றி சேல் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்லேருந்து டிஸ்கவுண்ட்டோட வாங்குறது, எம்ஆர்பி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெரிய கான்செப்ட். ஸோ அது எல்லாமே நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க படிக்கிறதுக்கு, ஓகேவா? அதுக்கப்புறமா 3வது இடத்துல இருக்கிறது பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ். ஸோ போன வருஷமாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், 2021 இருந்தே எஸ்எஸ்சி சிஜிஎல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் நம்மளால் 2 கொஷினே பார்க்க முடியுது ஒரே பேட்சில். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் பார்ட்னர்ஷிப் டாப்பிக்கு. சரிங்களாப்பா? இது இல்லாமல் நம்ம படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும்ல, 1/3 -1 1/2, இந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பேஸ்டு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு பாருங்கள். பாட்மாஸ் ரூல்ஸ் வச்சது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் கொஞ்சம் போட்டு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அந்த க்ரீன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது மற்ற டாபிக்ஸ்க்கு. இப்போ நீங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எஸ்எஸ்சி கொஷின்ஸில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரவே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அல்ஜிப்ரா படிச்சிங்கனாலே அதில் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் வரும். x⁴, x³ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கொடுப்பாங்க. அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்குள்ளே வராது. அது ஒன் டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அவ்வளோதான். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ன்றது x² ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் கேட்குறது ரொம்ப ரேர். பட் இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறத படித்து வச்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்கும் உங்களோட எக்ஸாம் சிலபஸில் கொடுத்துருக்க எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இந்த டாப்பிக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கணும்.
சரிங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து என்னெல்லாம் கேட்கறதுக்கு பாசிபிள் சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாய்ஸு. 2வது ப்ராஃபிட் அண்ட் லாஸு. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்கலாம். தென் இந்த அல்ஜீப்ரா, அப்புறம் ஜாமெண்ட்ரி, குவார்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ குவார்டினேட் ஜாமெண்ட்ரி எல்லாமே இந்த இந்த ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணதுப்பா. ஸோ ஆங்கிள்ஸ் வச்சிருக்கோம். அப்புறம் நிறையா அந்த ஸ்லோப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? ஸோ என்னோட அனாலிசிஸ் படி இந்த டாபிக்ஸ் எல்லாமே முக்கியம். இது இல்லாமல் நீங்கள் டெய்லி பேசிஸில் ஒரு 8 முக்கியமான டாபிக்ஸ் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த இமேஜ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா டெய்லி இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஆவரேஜாக நம்ம அத்தனை வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் எஸ்எஸ்சியை பார்க்கும்போது இந்த டாபிக்ஸில் இருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், சிம்பிளிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பு, பர்சன்டேஜ், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம்ஸில் நீங்கள் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக டெய்லி பேசிஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த டாப்பிக்கும் விட்டுட்டு போயிட வேண்டாம், எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். நான் சொல்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத இந்த டாப்பிக்கில் நான் லிஸ்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாப்பா, ரீசனிங்கில் நீங்கள் எப்போதும் போல் பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், கோடிங், டீகோடிங் இது எல்லாமே இது நீங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், ஸோ தேவையில்லாமல் ஒரு 4 இமேஜ் இருக்கும், 5ஆவதாக ஒரு இமேஜ் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக இருக்கிற எஸ்எஸ்சி கொஷின் பேப்பர் 2 வருஷம் கொஷின் பேப்பரில் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஸோ தேவையில்லாமல் அதுக்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த டயக்ராமேட்டிக்னு சொல்லுவாங்கல்லப்பா, டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் அது எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க, கேட்குறதே கிடையாது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் கோடிங், டீகோடிங், ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சுருக்கோம்ல, இப்போ ACFன்னு இருக்கும், கொஷன் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏலேருந்து 2 லெட்டர் தள்ளி சி, அப்புறம் சிலேருந்து ஒரு 5 லெட்டர் தள்ளி, இந்த மாதிரியான கொஷின்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், எலமெண்ட் சீரீஸ், ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு ரீசனிங்கில் இருக்கும். அதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், இந்த சீரீஸ், செட் ஆஃப் டயக்ராம் சீரீஸ், அப்புறம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? அதெல்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்புறம் கேலண்டர், கிளாக் ஃபைனல் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னாப்பா, இந்த 90 டேஸில் ஒரு சாலிடாக ஒரு டெய்லி ஒரு 8 to 10 ஹவர்ஸாவது படிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஓகேவா? ஏன்னா நான் 8 to 10 ஹவர்ஸா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய பேர் நான் பார்க்குறவங்களாம் 12 மணி நேரம், 15 மணி நேரம் கூட படிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் சிலபஸ்ன்றது பெருசு தான்ப்பா, பட் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஒரு ப்ராப்பரான ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு சாலிடான ஒரு பிளான். ஸோ நீங்களே செல்ஃபாக ஒரு பிளான் போடுங்க. யாராவது ஒரு யூடியூபர் ஒரு பிளான் சொல்கிறானா அந்த பிளானை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிலாம் இருக்காதீங்க. ஜஸ்ட் அனலைஸ். நீங்கள் உட்காந்து எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸும் ஒரு பேப்பரில் எழுதுங்க, ஒரு நோட்டில் எல்லா ரீசனிங் டாபிக்ஸ் எழுதுங்க. நீங்களே பிளான் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நான் இதை படிக்க போகிறேன், இன்றைக்கி இதுக்கான டெஸ்ட் எழுத போகிறேன், இதுக்கான கொஞ்சம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட இன்னைக்கான டார்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளாக நீங்கள் டார்கெட் வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். எப்போ ரொம்ப டயர்டாக இருக்கோ, ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்ல, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரியான டைமில் மோஸ்ட்டாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட பசில்ஸ் போடுங்க. இன்னும் கோவம் வந்துடும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. சும்மா நமக்கு அந்த ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சின்ன சின்ன பசில்ஸ், எஸ்எஸ்சினால ஒரு மீடியம் லெவல் பசில்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க, காலைல எழுந்திரிச்சிட்டு ஓகே படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ் டைமாக இருக்கும்போது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க, ஒரு ட்ராவல் டைமோ இல்லை சும்மா ஒரு எந்த டைமோ இருந்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் சும்மா ரிலேட்டடாக ஒரு பிடிஎஃப் அந்த மாதிரி எப்பயாவது டைம் கிடைக்கும்போது
அது எல்லாமே போட்டு பாருங்கப்பா. ஓகேவா? ஸோ டச்லேயே இருக்கணும் இந்த 3 மந்த்ஸு. ஒரு ஒரு 5, 6 டேஸ்க்கு மேலே கேப் விட்டுறாதீங்க. கேப் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஃபாஸ்ட்னஸ் வராது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிளான் நீங்களே போடுங்க. வேறு யாராவது ஒரு பிளான் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. பிகாஸ் ஒருத்தரோட ஸ்டடின்றது வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க நைட் டைமில் நல்லா படிப்பாங்க, ஒருத்தவங்க காலையில் டைமில் தான் நல்லா படிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் உங்களோட செல்ஃப் பிளான் எடுத்துக்கங்க. நல்லா படிங்க. யூடியூபோட பிளாட்ஃபார்மே போதுமான அளவுப்பா. ஓகேவா? இன்றைக்கி ஐஏஎஸ் பாஸ் பண்ண சொல்கிறாங்க, கோச்சிங்கே போல் ஃபுல்லி யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்டை ஃப்ரீ சோர்ஸை வச்சு படித்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஐஏஎஸும் யூபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களே கண்டென்ட்டை யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட் வச்சு பாஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்எஸ்சிலாம் கண்டிப்பாக முடியும்பா. ஓகேவா? உங்களுக்கு இருக்கிற சோர்ஸுன்றது ரொம்ப வாஸ்ட் சோர்ஸ். கூகுளுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். அதனால் இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களோட விஷ் தான். நீங்கள் போய் எங்கேயாவது இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, நான் எப்போதுமே இதை சொல்லிகிட்டே இருப்பேன். என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லுவேன், பொதுவாக வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போய் படித்தாலும் சரிப்பா. ஓகேவா? படித்தா தாராளமாக போய் படிங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் தப்பு கிடையாது. தமிழ் சேனலே எனக்கு வேணாம், நேராக நான் நார்த் இந்தியாவில் ஹிந்தி சேனலை பார்த்து படிக்க போகிறேன். தாராளமாக எதை வேணாலும் பார்த்து படிங்க. தமிழில் டப் பண்ணி கூட யூடியூப் கொடுக்குறாங்க, படிங்க. ஆனால் படிக்கணும். படிக்காமல் நீங்கள் கஷ்டமாக இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. அவங்கள கேட்டால் அவன் என்னடானா 14 மணி நேரம் படிக்கிறேன்றான். ஏன்னா பாஸ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் பண்ணுவாங்கல்ல, 14 ஹவர்ஸ் படிக்கிறேன்றான். மெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கு அனுப்புகிறோம், காலைல 3 மணிக்கு அனுப்புகிறோம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேஷனாக படிக்கிறாங்க. நம்ம நிறையா படிக்கிறத விட்டுட்டோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாரம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கிட்டே இருக்கிற சோர்ஸஸ், புக்ஸு, மெட்டீரியல்ஸ் வேணால் கம்மியாக இருக்கலாம். பட் கூகுளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸஸ்ன்றது அன்லிமிட்டெட். ஓகேவா? அதே மாதிரி யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்ன்றது நான் மட்டும் யூடியூப் சேனல் இல்லை, ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் பார்த்து படிக்கலாம். யூடியூப்லேயே ஒரு கண்டென்ட்டை தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ மாற்றி அந்த வீடியோவை மாற்றுற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அதனால் நீங்கள் எந்த சேனல் எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் பார்த்து படிக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் படிங்க. ஷார்ட்கட்ஸ் எப்போதுமே நம்பி இருக்காதீங்க. ஆப்டிடியூடில் ஒரு கொஷனுக்கு ஒரு ஷார்ட்கட்டை வச்சு சால்வ் பண்ணுறீங்கன்னா நார்மல் மெத்தடும் தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு நம்பி எந்த ஒரு டாப்பிக்குக்கும் போயிடாதீங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ஃபார்முலாஸ் போதும். நான் சொல்கிறது ஒரு சில கொஷன்ஸ்க்கு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்முலாஸ் மட்டுமே படித்து வச்சுருப்பாங்க. பட் அதில் அந்த கொஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் படித்தவங்களால போட முடியல. ஸோ அதனால் ஃபார்முலாஸை மட்டும் எப்போதுமே டிபெண்ட் பண்ணாதீங்க, ஷார்ட்கட்ஸை டிபெண்ட் பண்ணாதீங்க. தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்போதுமே நம்மளுக்கு தேவை. அப்போ தான் டயர் 1 டயர் 2 ரெண்டுமே பாஸ் பண்ண முடியும். சரிங்களாப்பா? ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், ரெகுலராக டெஸ்ட் எழுதுங்க. என்னோட சஜஷன் எடுத்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட சேனல்ஸில் நான் வீடியோஸ் போட பார்க்குறேன். அது இல்லாமல் என்னோடய ஆப்டிடியூட் புக் எப்போதுமே அமேசானில் இருக்கும், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரயில்வேக்கான டெஸ்ட் சீரீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரயில்வே டெஸ்ட் பேக்கேஜ் தாராளமாக போகலாம். அதில் டெய்லி டெஸ்ட் இருக்கும், டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அது எழுதலாம். இல்லை நான் நல்லா படிச்சுட்டேன், எல்லா டாப்பிக்குமே எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்னோட ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட் பேக்கேஜ் போய்க்கலாம். உங்களோட விஷ், நான் எது வேணாலும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்படுது, இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த டாபிக்ஸ்க்கான வீடியோ ஷெட்யூல்ஸ் நான் உங்களுக்கு போட பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட்ப்பா. நல்லா படிங்க. 90 டேஸ் விட்டுறாதீங்க. கொஞ்சம் தூக்கம் அது இது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிவிட்டு, சரிங்களா, கொஞ்சம் டிசிப்ளினாக கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சி கிளியர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. வீடியோ பார்த்ததுக்கு ஏதாவது ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. சரியா? ஸோ நான் ரொம்ப தேங்க்யூப்பா. ஏதாவது ஹெல்ப்னாலும் எப்போனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூப்பா. பை.